அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாக்கியராஜ் வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த தப்பை மறைக்கிறதுக்காக அம்மா என்னம்மா கால் பிடிச்சு விடட்டுமா நல்லா சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் கால் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அந்த இடத்துக்கு மதி வராங்க. மதி வந்ததுமே மலர் வந்து ஒதுங்கி போகலான்னு பார்க்குறாங்க. உடனே மதி நில்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே மலர் வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்கு மதி, அதனால என்னை விடுன்னு சொல்லிட்டு மதியை வந்து அவாய்ட் பண்றாங்க மலரு. இதை பார்த்த லக்ஷ்மி அப்படி சொல்லு மலரு, உன்னை எப்படியெல்லாம் பேசுவான் என்னெல்லாம் பண்ணுவான், ஆனா இந்த வீட்டுக்கு அவ வந்ததுல இருந்து அவளை அந்த அளவுக்கு மதிப்போட மரியாதையோட நீ நடத்தின. ஆனா இப்ப பத்தியா உன்னை எப்படியெல்லாம் எதிர்த்து பேசினா, அதனால நீ அவளுக்கு கொடுக்குற தண்டனை சரிதான், நீ அவகிட்ட பேசாத மலருன்னு சொல்றாங்க. உடனே மதி வந்து நான் அப்ப நடந்த பிரச்சனையில ரொம்பவே கோவத்துல இருந்தேன், பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தேன், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்களாம் அடிக்கடி அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டே இருந்தீங்களா, எனக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. அதனால இப்படி ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. உடனே மலர் நான் தான் சுயமரியாதை இல்லாதவளாச்சே, என்கிட்ட எதுக்காக மதி நீ மன்னிப்பு கேக்குற விடுன்றாங்க. இல்ல நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் பேசினது ரொம்ப பெரிய தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்றாங்க. நீங்க என்ன எவ்வளவு திட்டணுமோ திட்டுங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, ஆனா மன்னிப்பு மட்டும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுங்க, எனக்கு நீங்க பேசாதது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மதி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. உடனே லக்ஷ்மி இங்க பாரு மலரு, அவ உன்னை சுயமரியாதை இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கட்டுமான்னு கேட்டா, அது மட்டுமா வேற எல்லாம் கேட்டா, நீ மன்னிப்பு மன்னிக்கவே மன்னிக்காத மலருன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மலரை ஏத்தி விடுறாங்க. உடனே ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு மதி அழுததும் பின்னாடி மலர் அழுது விடுமதி, இதுக்கு எதுக்காக சும்மா தேவையில்லாம நீ வந்து மன்னிப்பெல்லாம் கேட்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்ன உங்ககிட்ட நான் பேசணும் அவ்வளோதானே, நான் பேசுறேன் சரியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பாக்கியராஜுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. லக்ஷ்மிக்கு பயங்கர கோவம் ஆகுது. மலர் மதியை மன்னிச்சதுனால ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து மதியம் கிளம்பி வந்து போயிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம மலர் பூஜை ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி வந்து அவ எப்படி எல்லாம் பேசுறா, கேவலமா பேசுறா, ஆனா உடனே இவ எதுக்காக போயிட்டு அவகிட்ட பேசணும், ஏ மலரு உனக்கு கொஞ்சமாவது மான ரோஷம் இருக்கா இல்லையா, சூடு சொரணை இருக்கா இல்லையான்ற மாதிரி கண்டுபடி பேசிடுறாங்க. ஏன் மலருக்கு இது ரொம்பவே பயங்கரமா வந்து கோபம் வருது. அத்தை இப்ப மதி என்ன பேசிட்டா, மதி வந்து பண்ணது தப்புன்னு சொல்லி என்கிட்ட அவ மன்னிப்பு கேட்டுட்டா, நானும் மன்னிச்சிட்டேன், இதுல என்ன இருக்கு, அது இல்லாம அவ கேட்டது சரியாதானே கேட்டா, என்ன வந்து உங்களுக்கு சுயமரியாதை இல்லைன்னு தானே சொல்லி கேட்டா, எனக்கு சுயமரியாதை இல்லாம தானே அத்தை இருக்குன்றாங்க. லக்ஷ்மி என்ன மலரு என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பேசுற நீ, உனக்கு புரியுதான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் தெளிவா தான் பேசுறேன், நீங்க என்ன பல விதமா பல முறை வந்து நான் செய்யற வேலையில உங்களை திருப்திப்படுத்த முடியல, நான் எப்படி சமைச்சு போட்டாலும் அதுல 1008 குறை சொல்றீங்க, ஏன் இப்படி எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கீங்க, என்ன நீங்க எவ்வளவோ திட்டுவீங்க, திரும்ப வந்து மலருன்னு சொல்லி கூப்பிட்டா நானும் வந்து நிப்பனே, அப்ப எனக்கு சுயமரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன பாக்கியராஜ் நான் கேட்கறது சரிதானேன்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு போனதும் உடனே லக்ஷ்மி வந்து டே பாக்கியராஜி அவ என்ன சொல்லிட்டு போற, என்ன குடும்பக்கார மாமியாருன்னு சொல்லிட்டு போறாள, சொல்லுடா சொல்லுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி திரும்பவும் அவங்க டிராமாவை ஆரம்பிக்கிறாங்க. மாமா அவ அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு போலம்மா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான், நீங்களும் என்ன எவ்வளவோ பேசியிருக்கீங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன்ல அப்படிதாம்மா சொன்னான்றாங்க. டே அது இல்லடா, உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டு போறாளே, அப்படின்னா உன்னை அப்படிதான் அவ கூப்பிடுவாளா சொல்லுடான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா அவ அப்படியெல்லாம் என்ன கூப்பிட மாட்டா, எதுக்காக நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, இங்க பாருங்கம்மா மதி மலர் ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தா அது எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு போறாங்க. லக்ஷ்மிக்கு இது ஒரு மாதிரி ரொம்பவே கோவமா இருக்கு. இப்ப அடுத்ததா வந்து நம்ம மதி வந்து காலேஜ் போறதுக்காக ரெடிட்டு இருக்காங்க. 2 மிரர் இருக்கு, அந்த ஒவ்வொரு மிரர்லயும் வந்து நம்ம சுரேஷ் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. மதி எதுவுமே பேசாம பொறுமையா இருந்து ரெடி ஆயிட்டு கிளம்பி வந்து போயிடுறாங்க. இதை பாக்குற சுரேஷ்க்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம தெரியாம தான் மிரர் முன்னாடி வந்து நின்றோம், ஆனா அதுக்கு கூட மதி எதுவுமே சொல்லாம போறாளே, நிஜமாவே இது பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. உடனே நம்ம மலர்கிட்ட நான் காலேஜ் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. என்ன டிஃபன் எடுத்துட்டு போலியா, இல்ல இல்ல அது நான் காலேஜ்ல போயிட்டே சாப்பிட்டுக்கிறேன், என்ன 5 நிமிஷம் ஆகுமா இருன்னு சொல்லிட்டு லஞ்ச் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, டிஃபன் கொடுக்குறாங்க. உடனே ராகவன் கிட்ட லக்ஷ்மி கிட்ட நான் காலேஜ் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. அவங்க எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணாம
வாயை மூடிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வரேன்னு சொல்லிட்டு மலர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போறாங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மலரு மதியம் மன்னிச்சுட்டா. மலர் வந்து எப்படியெல்லாம் சொன்ன தெரியுமா? நீ கொஞ்ச நாளைக்காவது கோவமா இருன்னு சொல்லிட்டு. ஆனா அவ கைய பிடிச்சி கெஞ்சி கேட்டாலாம். உடனே இவ வந்து மன்னிச்சுட்டாலாம். ஏங்க அது கேட்டதுக்கு என்ன பார்த்து இவ என்ன சொன்னா தெரியுமாங்க? நீங்க கூட தான் பலவிதமா பலமுறை என்ன திட்டுறீங்க. ஆனா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு நான் இருக்கேன் தானே சொல்லிட்டு பேசுறாங்கன்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு ராகவன் கிட்ட மலர் நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலத்தேன்னு சொல்லிட்டு மலர் என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்த தெளிவா சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கத்தன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே லக்ஷ்மி ஏங்க மதி வந்து எப்படி பேச கத்துக்கிட்டாலோ மலரும் அதே மாதிரி பேச கத்துக்கிட்டாங்க. என்னை எதிர்த்து பேசுறாங்கன்னு சொன்னதும் உடனே ராகவன் இங்க பாரு லக்ஷ்மி வீட்டுல 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையா விடு நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டது லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப நம்ம மதி காலேஜுக்கு போறாங்க. காலேஜ்ல பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு ஒன்று பெர்மனன்ட் பண்ண போறாங்க. ட்ரீட் எல்லாம் எனக்கு வேணும்னுலாம் சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. ஹெச்ஓடி கூப்பிடுறாங்கன்னு சொன்னதும் உடனே சார் சொல்லுங்க சார்ன்றதும் இப்போ ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்க. மதிக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. சார் ரொம்ப தேங்க்யூ சார். என்ன இவ்வளோ சீக்கிரம் பெர்மனன்ட் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க. இனி என்னுடைய காலேஜில் நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டு மதிக்கு பெரிய ஷாக்கிங்கா குண்டை தூக்கி போடுறாங்க. சார் என்ன சார்? ஆமா இனி என்னுடைய காலேஜில் உனக்கு வேலை கிடையாது. இது உன்னுடைய பெர்மனன்ட் லெட்டர் கிடையாது. உன்னை ரிசைன் பண்ணதுக்கான லெட்டர்ன்னு சொல்றாங்க. இதை கேட்டு மதிக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு. மதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தங்கராஜ்ன்ற விஷயம் மட்டும் ஒருவேளை மதிக்கு தெரிஞ்சா மதி சும்மா இருப்பாங்களா? அது கூட சேர்ந்து சுரேஷ் தான் இந்த வேலையை பண்ணாங்கன்ற விஷயம் தெரிஞ்சா மதி என்ன செய்ய போறாங்க? திரும்ப சுரேஷ் கிட்ட பிரச்சனை பண்ணி அந்த குடும்பத்தால திரும்ப மதிய வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்களா? இல்ல நம்ம மதிக்கு சப்போர்ட்டா சுரேஷ் இருப்பாங்களா? தங்கராஜ் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு மதியோட வேலையை திரும்ப சுரேஷ் வாங்கி கொடுத்து மதியோட மனசுல இடம் பிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.